ஹாய்! இந்த கோலங்கள் பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசம் சென்னையில போடப்பட்ட கோலங்கள். மெயினா அ சுதாகரன், பிரமிளா மேடம், ரன்னர் அவங்க. சுபஸ்ரீன்னு பெங்களூர்லேருந்து, அப்புறம் ரம்யான்னு பெங்களூர்லேருந்து இவங்கலாம் போட்டது. அதோட ஒரு தொகுப்பு இது. என்ன நேர்த்தியான கோலங்கள் பாருங்க. அது ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு விதமான அ அலங்காரங்கள். ட்ரெடிஷனல் டைப்ல இருக்கு. இல்ல நல்லா அ ஒரு ஓவியம் மாதிரியும் வரைஞ்சிருக்காங்க. இது வந்து எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான். இத தொகுத்து நாம இந்த அழகான இந்த பாரம்பரிய பழக்கம் மார்கழி மாசத்துல 2025ல போட்டது. இத உங்களுக்கு பார்வைக்காக பதிவிட்டிருக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மயிலோட முன்னாடி பூக்கள். ஒரு ஒரு கோலமுமே ஒரு ஒரு தீம் பேஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. நடுவுல வந்து கிறிஸ்மஸ் வந்தப்ப கிறிஸ்மஸுக்கு ஏத்தா மாரி, நியூ இயர்க்கு ஏத்தா மாதிரி, அது மாதிரியான அ வண்ணங்கள்லயும் பண்ணியிருந்தாங்க கோலங்கள். அந்த இது ஒரு ஒரு கோலமும் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் அவங்களுக்கு ஆயிருக்கு காலையில. இதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீனையும் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த கோலங்கள் அடுத்த நாள் போடுறதுக்கு, இதுக்கு முதல் நாள் அவங்க அம் எடுத்துக்கிட்ட பயிற்சி, பென்சில் டிராயிங் போட்டது, எல்லாமே நேர்த்தியா செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாமே. ரொம்ப அழகான கோல அமைப்பு. இதுவும் ஒரு ஒரு லைன்ஸும் ஒண்ணையும் ஒண்ணும் தொட்டுக்காம, அத முடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஃபோக்கஸ். இது வந்து அ மிகவுமே பாராட்டத்தக்க கூடிய ஒரு கலை ம் எக்ஸிபிஷன் இது. அவ்வளோ அழகா இது பாருங்க சங்கு சக்கரம் மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண் அப்படி சுத்துற மாரி இருக்கும். இது பாருங்க இந்த கோலம் வந்து எவ்வளோ நேர்த்தியா இருக்கு பாருங்க. ஒரு ஒரு கலர்ஸும் இதுல. ஸோ இந்த அழக உங்க பார்வைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான், இது ஒரு ஒரு நாளும் அவங்க போட்டது 30 நாளும் போட்ட கோலங்கள். கடைசியா பொங்கல் திருவிழா அன்னைக்கு அது முடிஞ்சது. இது பாருங்க 3டி எஃபெக்ட்ல சின்ன பால்லேருந்து மேலேருந்து பார்க்குற மாரி இருக்கும் அது. ஐ பால் மாரி. ஸோ இந்த கலை உணர்வோட போடப்பட்ட ஒரு ஒரு கோலம், அதோட அழகு, இது அப்படியே உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வரணும்னு 30 நாளும் சேர்த்து வச்சு, இப்போ அத தொகுப்பா அந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. அ இது வந்து அந்த கலைஞர்களுக்கு ஒரு மரியாதையாவும் இருக்கும். அவங்க பண்ணின எஃபர்ட்ஸ் 30 ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரு கோலம் மினிமமா சொல்றேன் நானு. ஒரு கோலத்துக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னா, 30 நாளைக்கு பாருங்க கிட்டத்தட்ட 60 மணி நேரம் ஒரு அழகான ஒரு நேரத்த ஒதுக்கி, நம்ம கலைய வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். இதில நடுவுல மழையும் பெஞ்சது. அதையும் பொருட்படுத்தாம, இது பாருங்க எவ்வளோ அழகா 3டி எஃபெக்ட் பாருங்க. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷனல் டைப்ல வரையப்பட்ட கோலம். தாமரை. இது வந்து இது வந்து தண்ணீல வச்ச பூ மாரியே இருக்கு பாருங்க. அழகு, நேர்த்தி, ஒரு பிசறல் கூட இல்லாம இது பாருங்க படி ஏறுற மாரி இருக்கு. எவ்வளோ 3டி எஃபெக்ட்ல கோலம் போட்டுருக்காங்க பாருங்க. ஒரு ஒரு கோலம் ட்ரெடிஷனல்ல இருந்ததுன்னா, ஒரு கோலம் வந்து மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு. இது பார்க்ல உலா வர்ற மாரி. கொஞ்ச நேரம் இத பார்த்துக்கிட்டே இருந்தேங்க இந்த கோலம் வந்த உடனே. இங்க பாருங்க இதில அழகான விளக்குகள், மஞ்சள் நிறத்தில, சங்கு. ஸோ இந்த கோலம் வந்து பூரா ட்ரெடிஷனல் டைப்ல இருக்கு. வர்ற கோலங்கள். இது வந்து சொர்க்கவாசல் திறக்கிற மாரியான பண்ணினது. சங்கோட சேர்ந்த வண்ணத்து பூச்சி மாதிரி இது. இந்த பூக்கள் பாருங்க. இதில. இது அப்படியே ஒரு துணியில வரைஞ்ச மாரி இருக்கு பாருங்க இது. இது கொக்கி கொக்கியா வர்றது தான் ரொம்ப முக்கியம் இதில, இந்த கோலத்தில. இது வந்து கண்ண அப்படியே பறிச்சிடுச்சுங்க அது. கோவில்ல கோபுரம் இருக்கிற மாரி. பஞ்சவர்ண கிளி, அதோட ரெக்கைகள் பாருங்க. இது வந்து போகி எரிக்கிற மாரி மத்தளம். இதில வந்து அந்த சங்கராந்திக்கான உள்ளதும் இருக்கு, போகியும் இருக்கு பாருங்க 2ம். இது பட்டமும் இருக்கிறனால. ஸோ மெதுவா நாம மார்கழிய முடிக்க போறோம். பொங்கல் திருநாளுக்கான கோலங்கள் அடுத்து வரும். இது உள்ளே போடப்பட்டது, வாசல்ல வரையப்பட்டது எல்லாமே சேர்த்து இங்க குடுத்துருக்கேன். இது பாருங்க சங்கராந்திக்கான உள்ள பட்டம் இது. ட்ரெடிஷனல் டைப்லயும் வந்திருக்கு. இது வாசல்ல போடப்பட்டது. பொங்கல் வந்தாச்சுங்க. கரும்பு இருக்கு பாருங்க. விளக்குகள் இருக்கு. பொங்க பானை இருக்கு. கரும்பு இருக்கு சைடுல. ஸோ வாழை, தேங்காய் எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க இந்த கோலத்தெல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ
நீங்கள் கீழே கொடுத்தீங்கன்னா அந்த கோலம் போட்டவங்களுக்கு போய் சேரும்.